சாந்தி யோகம் செஞ்சால் உடல் சூடு குறையுதுங்கிறத எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை தான் சாந்தி யோகம், காலை மாலை 2 நேரமும். மற்ற நாளங்கள்ல எல்லாம் வேற வேற தவங்கள் இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வாரம் சாந்தி யோகம் செய்யாமல் விட்டுட்டா அப்போ 2 மணி நேரம் தேவைப்படுது அந்த மனம் அமைதி நிலையில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தூங்கும்போது இறைநிலை தவம் பண்ணிட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் சாந்தி யோகம் தொடர்ந்து நல்லா செஞ்சு பழகிட்டா எப்போ உடம்புல அந்த ஒரு பொருந்தாமை வருதோ அப்போ தானே உணர்வு சாந்திக்கு போயிடும். செல்ஃபா அடிக்கடி நல்லா செஞ்சு பழகிருந்தா அதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். திருமண வீட்டில எல்லாம் போய் சாப்பிட்டு வந்தா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடும். இப்போ ஏன்னா இந்த திருமண வீட்டில் செய்யற உணவுகள் எல்லாம் ரொம்ப ஆமா என்ன சொல்றது ரொம்ப வியாபாரமயமாக்கிட்டதுனால அங்க சமைக்கிற யாருக்குமே சாப்பிட்றவங்க பேர்ல ஒரு அன்பு கிடையாது. இறைநிலை என்பது இன்னும் சொல்ல முடியாது. அப்ப சுருக்கமா என்ன சொல்லலாம், சூனியம். அதை நேரடியா தமிழ்ல சொன்னா ஒண்ணும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாததை ஒரு உணர்வாக தெரிகிற அளவுக்கு மனம் அவ்வளவு நுணுகி போகணும்னா அப்ப இந்த நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது கெட்டதான் சாப்பிடுதுன்னு, அப்படியெல்லாம் எல்லாத்தையுமே அது சாப்பிடாது. அதனுடைய உடம்புக்கு அல்லது அதனுடைய உணர்வுக்கு பொருத்தம் இல்லாத அது சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா எல்லா உயிரினங்களுமே சாப்பிட்றதில்லை. இப்போ ஆடு மாடெல்லாம் வளர்த்து பழக்கமானவங்க இருப்பீங்க. உடம்பு சரியில்லைன்னா முதல்ல என்ன செய்யாது, பயம் இருக்கும். சின்ன உடல்ல நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த வயிறு பெருசாக பெருசாக அதனால சில சங்கடங்கள் வரும். அதையெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு இன்னைக்கு சொல்றதுக்கும் ஆதரவா இருக்கிறதுக்கும் சில சமயம் பெரியவங்க இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அவன் பரிசு வாங்கினோடனே ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம். நாட்டில் இருக்கிற மந்திரிகள் பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாமே முடியலையே, நீ எப்படி செஞ்ச? ஏதோ ஒண்ணு அதெல்லாம் இல்லாம போனாலும் முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. தினம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு முகத்தை பார்த்தாலே, பேசுற வார்த்தைகளை கேட்டாலே, வார்த்தையை பார்த்தாலே நல்ல மனநிலையில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பெருமை தெரியாம இருந்திருக்கலாம். பெரும்பாலான சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அக்யூட்னா தீவிரமான வலி, தீவிரமான நோய்கள் இருக்கு இல்லைங்களா, போறது. அதாவது என்னன்னா இப்போ பேராசிட்டமால் போட்டால் சரியா போயுங்கிற நோய் இருக்குது இல்லையா, அந்த பேராசிட்டமால் போட்டால் சரியா போயுங்கிற நோய் எல்லாம் சாந்தி யோகம் பண்ணாலே சரியா போயிடும். காய்ச்சல் வருது இல்லைங்களா, காய்ச்சலுக்கு சாந்தி யோகம் நல்ல மருந்தா நிறைய பயன்பட்டு இருக்குது. எனக்கு அனுபவம் இருக்குதுங்க. ஆமா, பேராசிட்டமால் மாத்திரை போட்டால் காய்ச்சல் நல்லா போயிடும்னு இருக்கிற நம்பிக்கை சாந்தி யோகம் பண்ணா நல்லா போயிடும் இருக்கணும் இல்லை. முதல்ல அனுபவம் இருந்தா இருக்கும். ஆமா, எப்பவும் 10 மாத்திரை பர்ஸ், எப்பவும் 10 சாந்தி யோகத்தை பர்ஸ்ல வச்சுட்டு இருக்க முடியாது. சாந்தி யோகம் செஞ்சா உடல் சூடு குறையுதுங்கிறத எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. இந்த வாரத்தில் ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை தான் சாந்தி யோகம், காலை மாலை 2 நேரமும். மற்ற நாளங்கள்ல எல்லாம் வேற வேற தவங்கள் இருக்குது. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு வாரம் சாந்தி யோகம் செய்யாமல் விட்டுட்டா சிலபஸ் படி அடுத்த வாரம் தான் சாந்தி யோகம் வரும். அப்போ ஒரு 2 வாரம் சாந்தியே செய்யலைன்னா அப்புறம் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா சாந்தியில் உணர்வே கொஞ்சம் சரியா தெரியாம. ஆமா, ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது சாந்தி யோகம் பண்ணிட்டு தூங்குங்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருடைய உடல் தேவையை பொறுத்துன்னு வச்சுக்கலாம். பட் தினசரி தூங்கும்போது சாந்தி யோகம் செய்வது அப்படிங்கிறது அவங்க உடம்பு சூடாச்சு அல்லது உடல் அலைச்சல்னால உடல் சோர்வு இருந்ததுன்னா ஓகே.
இல்லாமனா எனக்கு வந்து தூங்கும்போது துரியத்தில் உணர்வை வச்சுட்டு தூங்குறது நல்லதா தோணுது. ஏன்னா மனம் ஒரு நல்ல அமைதி நிலையில் இருக்கிறதுக்கு அதுதான் வசதி. அல்லது இறைநிலை தவம் செஞ்சுட்டு அதே உணர்வுல தூங்கலாம். நம்ம தூங்கும்போது எந்த நிலையில் தூங்குறோங்களோ மனம் அதே நிலையில இருக்கும். அதனாலதான் இரவு தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நோ டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்றாங்க. தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி நோ டிவி அப்படின்னு. பழைய காலத்துல நோ டிவி, இப்ப நோ செல்போன். அப்ப 2 மணி நேரம் வந்து தேவைப்படுது அந்த மனம் வந்து அமைதி நிலையில இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து தூங்கும்போது இறைநிலை தவம் பண்ணிட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப இரவு தூங்கும் போதெல்லாம் மனம் அந்த நிலையிலேயே தான் இருக்கும். அதுதானே வேணும். அதனால தூங்கும்போது இறைநிலை தவம் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நல்லது. இருக்கிற நம்ம கற்றுக்கொண்ட தவங்களையே ஓரளவுக்கு பயிற்சி செய்தவர்கள், ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் பயிற்சி செஞ்சவங்களுக்கு நம்ம வந்து நம்ம அடைய வேண்டியது என்னன்னு பார்த்தா இறை உணர்வு தானுங்க. நம்மையும் பிறரையும் பிற உயிரையும் இந்த உலகத்தையும் இறை தோற்றமாகவே பார்ப்பது அப்படிங்கிற பக்குவம் நமக்கு வரணும்னா அந்த உணர்வுல நம்ம எவ்வளவு கூடுதல் நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அப்ப தூங்கும்போது அந்த தவம் இறைநிலை தவம் பண்ணிட்டு தூங்கணும்னா அதே உணர்வு இருந்தோம்னா தினம் இப்படி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இறையுணர் நிலையிலேயே இருக்கிறோம்னா அப்ப அந்த பழக்கம் டே டைம்லையும் வரும். அதனால தூங்கும்போது செய்வதற்கு எது நல்ல தவம் அப்படின்னு கேட்டா நல்ல பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இறைநிலை தவம் நல்ல தவம். துரிய தவமும் செய்யலாம். சாந்தி யோகம் உடல் சோர்வு, உடல் சூடு, மனசுல குழப்பம் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா சாந்தி யோகம் செய்யலாம். ஆனா சாந்தி யோகம் வந்து தொடர்ந்து நல்லா செஞ்சு பழகிட்டா எப்போ உடம்புல அந்த ஒரு பொருந்தாமை வருதோ அப்ப தானே உணர்வு சாந்திக்கு போயிடும். செல்ஃபா அடிக்கடி நல்லா செஞ்சு பழகிருந்தா அதை நான் அனுபவத்துல பார்த்துருக்கேன். தானே சாந்திக்கு போயிடும். அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானே உணர்வு மேலே நம்ம என்ன திதின்னு தெரியாமையே கூட பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு உச்சியில உணர்வு கூடுதலாக இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம அமாவாசை அப்படின்னு பார்க்குற மாதிரி தெரியும். அந்த நாட்கள் எல்லாம் தானா சாந்தி, தானா முயற்சி இல்லாமல் ஒரு தடவை சாந்தியும் வரும். பழக்கம் தாங்க. சாந்தி யோகத்துல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மன அலைச்சல் வேகம் குறையறதுக்கான தவம் எல்லாமே. அப்ப நம்ம துரியாதீத தவம் நல்லா செய்து பழகினவங்களுக்கு சாந்தி யோகத்தில் உணர்வை வச்சுக்கிட்டே கூட ஒரு 15-20 நிமிஷமெல்லாம் தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது சாந்தியில மனம் இருந்தாலும் மன அலைச்சல் வேகம் நல்லா குறையும். அப்ப சாந்தி யோகம் செய்து முடிச்சா கூட துரியாதீத தவம் செஞ்சா எப்படி ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்குதோ அப்படி ஒரு நிறைவு கிடைக்கும்னு வச்சுக்கல. அதை எதோட கம்பேர் பண்ணலாங்கன்னா இப்ப நல்லா தூங்கி எழுந்திரிச்சா உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நிறைவு இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி தவம் செய்தா உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு நிறைவு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. தவம் செஞ்சு முடிச்சா உடம்பும் சரி மனசும் சரி ஒரு ஒரு நிறைவை அடையணும். உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மனசு வந்து குழப்பம் இல்லாமல் அமைதியாக லேசாக இருக்கும். சாந்தி யோகத்திலேயே அந்த நிலை வரலாம். என்ன ஒன்று சாந்தியில் உணர்வு நல்லா தெரியறது கஷ்டம். அதனால இந்த மாதிரி மன்றத்தில் எல்லாம் ஆசிரியர்களாக இருந்தால் கூட இன்னொரு ஆசிரியரை சாந்தி டச் கொடுக்க சொல்லி சாந்தியில் உணர்வு தெரியுதான்னு கேட்டு சாந்தியில் டச் கொடுக்க சொல்லி சாந்தியில் உணர்வு தெரியுதுன்னு அங்கே டச் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் செய்யலாம். சில பேர் வந்து சாந்தி யோகம் நல்லா செய்யறதுக்கு அஸ்வினி முத்திரை செய்ய சொல்லுவாங்க.
அஸ்வினி முத்திரை வந்துங்க முழு அளவுல செஞ்சதுன்னா அந்த அஸ்வினி முத்திரைனால ஆற்றல் மேல் நோக்கி தான் வரும். ஆமா, அஸ்வினி முத்திரை செய்யும் போதே துரியம் செஞ்சு பழகினவங்களுக்கு துரியத்துல உணர்வு தெரியும். அதனால வந்து அஸ்வினி முத்திரை வந்து சாந்தி யோகத்துக்கு கால் அரை அப்படிங்கிற அளவுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா செய்யலாம். அப்படின்னா என்னங்க, அஸ்வினி முத்திரை முழுசா செய்யக்கூடாது. அந்த இடத்துல அந்த தசைகள் லேசா அந்த தசைகள்ல மட்டும் உணர்வு இருக்கிற மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி உடலை விட்டு உயிர் பிரிந்த உடல் பக்கத்துல போனா ஒத்துக்காதவங்க இருக்கிறீங்களா? அங்க யாராவது போயிட்டு வந்ததுன்னா காய்ச்சல் அடிக்கிறோம், டயர்டா இருக்கு. அதை நல்லா கவனிக்கலாம். அதனாலதான் பழைய காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சியில் இருக்கிறவங்க நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். நல்லது கெட்டதுக்கு போக மாட்டேன்னு சொல்றது. அப்புறம் வந்து இந்த முரண்பாடான அலை இயக்கம் இருக்கிற இடத்துல வந்து உணவு சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன சொல்லுவாங்க, தீட்டுச்சோறு சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க இல்லையா. எனக்கு தீட்டுச்சோறு சேராது. அப்போ அவங்களுடைய ஆறா வந்து வாழ்க்கை அனுபவத்திலேயே கூட அவங்க வந்து அமைதியா பொறுமையா ஒரு ஏதோ ஒரு வகையில ஆன்மீக தொடர்புல இருந்தாங்கன்னா அவங்க ஆறா விரிந்து இயங்கி பழகி இருக்கும். அப்போ அவங்களுடைய ஆறால் வந்து அது ஆறால ஜீவகாந்த இழப்பு இருக்கலாம், அல்லது அந்த உணவுல இருக்கிற அலை இயக்கம் அவங்க உடம்புக்கு ஒத்துக்காம போய் வயிற்று வலிக்கிறது அல்லது லூஸ் மோஷன் போறது இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுனால அவங்க அனுபவத்துல என்ன சொல்றாங்க, எனக்கு சேராது. அதெல்லாம் அனுபவத்துல கண்டுபிடிச்ச உண்மைதானுங்க. எனக்கு சேராதுன்னு ஒரு உணவு சொல்றாங்கன்னா என்ன, 4 தடவை சாப்பிட்டு பார்த்து அந்த சாப்பிட்ட சமயத்துல எல்லாம் உடம்புக்கு தொந்தரவு வந்ததுன்னா எனக்கு சேராது. அதான் தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, அவர் அப்படித்தான், அவரு பேராசிரியராக தான் இருக்கிறாரு. அவர் வெளியே ரொம்ப தெரிஞ்சவங்க, நல்லவங்க, அவங்களுக்கு தெரிய நல்ல அலை இயக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சா தண்ணி குடிப்பாரு. வெளியே எங்கேயும் சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிட்டுறதுனால கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ஒத்துக்கிறது இல்லைங்க, சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அப்புறம் அது சுலபம் தானே. திருமண வீட்ல எல்லாம் போய் சாப்பிட்டு வந்தா இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுது. இப்போ ஏன்னா இப்ப திருமண வீட்டுல செய்யற உணவுகள் எல்லாம் ரொம்ப ஆமா என்ன சொல்றது, ரொம்ப வியாபாரமயமாக்கிட்டதுனால அங்க வந்து சமைக்கிற யாருக்குமே சாப்பிட்றவங்க பேர்ல ஒரு அன்பு கிடையாது. அதனால திருமண வீட்டு சாப்பாடெல்லாம் இப்ப உடலுக்கு நல்லதாக இருக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கிறவங்க திருமண வீட்லயும் கூட சாப்பிடாம இருக்கு. அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, நல்லது கெட்டது, நல்லதுலையும் சாப்பிடுறது இல்லை, கெட்டதுலையும் சாப்பிடுறது. அப்போ ஆன்மீக பயிற்சியில வந்துங்க உடம்பும் மனசும் சென்சிட்டிவா ஆகிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமா சென்சிட்டிவா ஆனா தானே நீங்க கடைசியில ஒண்ணும் இல்லாத உணர முடியும். ஆன்மீக பயிற்சியினுடைய இறுதி நிலை என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்கிறத நீங்க வந்து உணரணும். இறைநிலை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, இறைநிலை என்பது என்னன்னு சொல்லுவீங்க? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இறைநிலை என்பது இன்னும் சொல்ல முடியாது. அப்ப சுருக்கமா என்ன சொல்லலாம்? சூனியம். அதை நேரடியா தமிழ்ல சொன்னா ஒண்ணும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லாததை ஒரு உணர்வாக தெரிகிற அளவுக்கு மனம் வந்து அவ்வளவு நுணுகி போகணும்னா, அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் வந்து நமக்கு உடம்புல வந்துதானே தீரும். இந்த மாதிரி கொஞ்சம் பொருந்தாத அலையக்கம் எல்லாம் நமக்கு ஒத்துக்காம போச்சுன்னா
நம்ம நுணுகிய அலை இயக்க நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம், நம்ம மனசு நுணுகி நிற்குது, உடம்பு வந்து நுண்ணிய நிலைக்கு போகுது, அதனாலதான் அது ஒத்துக்க மாட்டேங்குது. மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள்லாம் அப்படி செய்யுது இல்லையா? நீங்க பூனை நாய் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல வளர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அடுத்தவங்க சாப்பாடு போட்டா சாப்பிடவே சாப்பிடாது. 2 நாள் சாப்பாடு அப்படியே தட்டுல இருந்து சாப்பிடாததெல்லாம் இருந்திருக்கு. எங்க வெளியூருக்கு போற அன்னைக்கு சில பேர் சாப்பாடு கொஞ்சம் போட்டுருங்க அப்படின்னா சாப்பாடை போட்டு வச்சுட்டா 2 நாள் கழிச்சு வந்தா கூட அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும். அதுக்கு வந்து அந்த மனசுல ஒரு ஒத்து போகாத இருக்கிறது அது ரொம்ப நல்லா கண்டுபிடிக்குது. நாய்க்கு வந்து நல்லா அந்த சென்சிட்டிவ்னஸ் நல்லா, அதனாலதான் அதுக்கு மோப்ப சக்தி அதிகம். அப்ப போடுறவங்க வந்து பிரியமா போட்டாங்கன்னா சாப்பிட்டுருக்குமே நம்ம தெரியல, நம்ம சொன்னதுக்காக என்னடா பண்றது தட்ட முடியலையே அப்படின்ட்டு வந்து போட்டாங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பூனை நாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது கெட்டதான் சாப்பிடுதுன்னு, அப்படியெல்லாம் எல்லாத்தையுமே அது சாப்பிடாது. அதனுடைய உடம்புக்கு அல்லது அதனுடைய உணர்வுக்கு பொருத்தம் இல்லாத அது சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி வந்துங்க உடம்பு சரியில்லைன்னா எல்லா உயிரினங்களுமே சாப்பிட்றதில்லை. இப்போ ஆடு மாடெல்லாம் வளர்த்து பழக்கமானவங்க இருப்பீங்க, உடம்பு சரியில்லைன்னா முதல்ல என்ன செய்யாது? சாப்பிடாது. பர்டிகுலரா மாடு சொல்லுவாங்கல்ல, மாடு வந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னா அங்க எல்லாம் புணிச்சு பிரிச்சும்பாங்க. இங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு தெரியல. மாட்டு காய்ச்சல் வந்துச்சுன்னா புணிச்சு பிரிச்சும்பாங்க. அப்போ அது சாப்பிடாம படுத்திருக்கும். எப்போ அசை போட அப்போ மறுபடியும் அதனால ஜீரணம் பண்ண முடிகிற அளவுக்கு உடம்பு மாறுற வரைக்கும் அது தீவனமும் சாப்பிடாது, அசையும் போடாது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருங்க, இந்த அசை போடுறது வந்து எச்சில் எக்கச்சக்கமாக அதுக்கு சுரக்கும். நம்ம உணவுல எச்சில் சரியா இல்லாதனால இப்போ சில பேர் அதை வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு எச்சில் ரொம்ப முக்கியமானதுங்க. அப்போ அந்த மாடு அவர் ஒரு எருமையை வச்சு சொன்னார். எங்கள் வீட்டில் ஒரு எருமை இருந்ததுங்க. காலையில் கொஞ்சம் நேரம் மேய்க்கும் போது அது போய் அவசரமாக கொண்டாந்து கட்டிடுவாங்கட்டு நிறைய மேய்ஞ்சிட்டு வந்துடும். மறுபடியும் வந்து படுத்துக்கிட்டு வெயில் நேரத்தில் அசை போடும். அந்த அசை போட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தா அது படுத்து இடத்தை சுற்றி வெள்ளை வெள்ளையா நுறையா கிடக்கும். அப்படின்னா என்னங்க, அவ்வளவு எச்சில் ஊறி இருக்குது. அது வயிற்றுக்குள்ள போனது போக மிச்ச எச்சில் அது மெல்லையில காற்று சேர்ந்து நுறையா வாயை சுற்றி அது தலை வச்சிருக்கிற இடம் பூரா நுரையா வெள்ளையா நுரையா இருக்கும். அப்ப நாம சாப்பிட்ற உணவுல எவ்வளவு எச்சில் கலந்து போகுது. அப்போ அது இந்த யூடியூப்ல இதுல எல்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்க. சில சமயம் என்னன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எச்சில் நல்லா கலந்து போற மாதிரி சாப்பிட்டாலே சர்க்கரை வியாதி குறைகிறது. அப்புறம் சித்த மருத்துவத்துல ஒரு கவளம் உணவை 16 முறை மென்று சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பாடல்ல 32 முறை மென்று கவளம்னா ஒரு கைப்பிடி தானே நமக்கு. அப்ப அந்த 32 தடவை மென்னீங்கன்னா அது உணவுங்கிற அடையாளமே மாறி போய் கூழாயிரும் வாயிலே. அப்ப எச்சில வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய நோய் வராமல் இருப்பதற்கான ஒரு பெரிய மருந்தா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம அனுபவத்திலையும் பார்க்குறோம். ஏதாவது குழந்தைங்க அவசரமா சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? முந்தா நேத்தோ ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என் குழந்தை சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னாங்க. ஆயிட்டு போகுது. ஆமா,
2 மணி நேரம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு உங்க என்ன பிரச்சனைனா, நான் 2 மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதா இருக்குது இல்லை. குழந்தைங்க அந்த மாதிரி அப்படியே வாயில போட்டெல்லாம் முழுங்காது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய தவறு இப்ப நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு செல்போனை காட்டி அதை பார்த்துக்கிட்டு இது சாப்பிட்றது. அப்ப என்ன சாப்பிட்டுங்க? நம்ம உடம்பு உணவு ஜீரணம் பண்றதுக்கு நிறைய சென்சார் வச்சிருக்குது. கண்ணுல பார்க்கும்போதே இது இன்ன உணவுன்னு தெரிஞ்சதுன்னா அதை ஜீரணம் பண்றதுக்கான ஜீரண நீர்கள் உடல்ல சுரக்கும். அதனாலதான் அந்த உணவு ஷோ பீஸ் மாதிரி வைக்கிறாங்கல்ல, பலகாரங்களை எல்லாம் விளம்பரப்படுத்துறது எல்லாத்தையும் அதை பார்க்கும்போதே, இப்ப சில உணவுகளை நினைக்கும் போதே எச்சில் வருது இல்ல. அப்ப கண்ணுல பார்க்கும்போது இது இந்த உணவுன்னு டிசைட் பண்ணிச்சுன்னா, முடிவெடுத்த உடனே அடையாளம் தெரிஞ்ச உடனே அந்த உணவை ஜீரணம் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஜீரண நீர்கள் வேணுமோ அது சுரக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கையில தொடும்போது அந்த வாசனை தெரியும் போது, இப்ப நெய் வாசனை அடிச்சுன்னா, நல்ல சுத்தமான நெய் வாசனை தான் எச்சில் ஊரும் இல்லைங்க. பருப்பும் நெய்யும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. உப்பு பருப்பும் நெய்யும் குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஊட்டுனதுன்னு சொன்னா வாயில் எச்சில் வருங்களா வராதா? நினைக்கும் போதே வருது. அப்ப அவ்வளவு தேவை, அவ்வளவு உடம்புல எச்சிலுடைய தேவை இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அது இன்னும் இறப்பையில என்ன ஜீரண நீர் உற்பத்தி ஆகணும், சிறுகுடல்ல என்ன ஜீரண நீர்கள் உற்பத்தி ஆகி அதை கூழ் மாதிரி பண்ணி அது அந்த குடல் உறிஞ்சிகளை அப்சர்வ் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் உடலுக்குள்ள அங்கங்க கண்டுபிடிக்கிற சென்சார் இயற்கை வச்சிருக்கு. நாம் அதை ஏமாத்துறோம். கலரை போட்டு, வாசனையை போட்டு, ருசியை போட்டு ஏமாத்துறோம். சரி, அப்ப நீங்க எல்லாம் ஒரு வார காலம் சாந்தி யோகம், நம்ம அடுத்து 2 வாரம் கழிச்சு தான் நம்ம மீட் பண்ண போறோம். அப்ப 2 வார காலம் முடிஞ்சதுன்னா 2 நேரமும் சாந்தி யோகம் செஞ்சு பாருங்க. இல்லாமனா 1 நேரம் சாந்தி யோகம். சாந்தி யோகத்துல மற்ற தவங்கள்ல கிடைக்கிற மாதிரியான தவம் செய்த திருப்தி கிடைக்கிற நேரம் வரைக்கும் செய்யணும். ஏன்னா சாந்தி யோகம் செய்யல ஒரு 5-10 நிமிஷம் ஆனா போதும், எந்திரிச்சுக்கலான்னு தோணும். கையெல்லாம் வலிக்கிற மாதிரி, கால் வலிக்கிற மாதிரி, உடம்பு வலிக்கிற மாதிரி, மனசு பொறுமை இல்லாத இருக்கிற மாதிரி, 5 நிமிஷமே அரை மணி நேரம் ஆன மாதிரி தெரியும், பழக்கம் இல்லாதனால. அதையெல்லாம் தாண்டி குறைந்தது அரை மணி நேரம், அதுக்கு மேல கூடுதல் நேரம் கூட சாந்தி யோகம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து என்ன அனுபவங்கள் இருக்குதுங்கிறத அடுத்த வகுப்பு வரும்போது நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரி எல்லாரும் போட்டு வச்சுக்குங்க. இருந்தா சந்தோஷம், இல்லாத போனாலும் ஒன்று வச்சுக்குங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற ஆன்மீக அனுபவங்களை அதில் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை நீங்களே அது பாராட்டிக்கிறது. சில சமயம் கிடைக்கிற அனுபவங்கள் உங்களுக்கே உங்க பேர்ல ஒரு பிரியமா இருக்கும். பரவாயில்லையே, நாம நல்லா சரியான வழியில் போய்கொண்டு இருக்கிறோங்கிறது அது ஒரு உத்தரவாதம் மாதிரின்னு வச்சுக்கல. அதே மாதிரி சில சமயம் உங்களுக்கு வர்ற சிந்தனைகள் உங்களுக்கு அந்த வான்காந்த காலத்திலிருந்து உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரும். அதனால கட்டாயமா ஒவ்வொருத்தரும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் டைரி, அதில் தேதிப்படியெல்லாம் இருக்கும். நீங்க எழுதுற அன்னைக்கு தேதி போட்டுக்குங்க, போதும். எழுதுற அன்னைக்கு எழுதுற நேரத்துக்கு டைம் போட்டுக்குங்க. அதில் இந்த மாதிரியான அனுபவங்களை எல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க. உங்களுக்கும் உதவியா இருக்கும், வேற யாராருக்கும் அது உதவியா இருக்கும். அதனால நம்ம 2 வாரம் கழிச்சு வரும்போது சாந்தி யோகத்துல நீங்க அடைந்த மாற்றங்கள், நன்மைகள், அதெல்லாம் நல்லா செஞ்சு பார்க்கும்போது வந்த சந்தேகங்கள், இதையெல்லாம் சொல்லுங்க. அடுத்த வகுப்புலையும் நம்ம சாந்தி யோகம் பத்தியே பார்க்கலாம்.
சரி, இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்புறம் இடையில உங்களுக்கு சாந்தி நல்லா வரலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மன்றத்துக்கு வந்தீங்கனாலோ அல்லது பக்கத்துல யாராவது ஆசிரியர் இருந்தாலோ சாந்தி டச் கொடுக்க சொல்லி சாந்தி பண்ணுங்க. தண்டுவடை சுத்தி செஞ்சுட்டு சாந்தி பண்ணா சாந்தி நல்லா வரும். தண்டுவடை சுத்தி செஞ்சுட்டு சாந்தி பண்ணுங்க. உங்களுக்கு சாந்தியில உணர்வு நல்லா வரந்துன்னையும் யாரு டச் கொடுக்குறாங்களோ அவங்கள தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க சொல்லுங்க. இப்பதான் எனக்கு நல்லா தெரியுதுன்னு நீங்க ஃபீல் பண்ற வரைக்கும். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ரொம்ப டென்ஷனு, ரொம்ப படப்பொறுப்பா இருந்திருப்பாங்களா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிட்டு சொன்னாங்க, பிபி ரொம்ப 300 மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி அப்புறம் நான் சொன்னேன், நாடி சுத்தி பண்ணுமா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நாடி சுத்தி மூச்சு பயிற்சி சொல்லிட்டேன். அப்புறம் புக்கு கொடுத்தேங்க. அவங்களுக்கு நாங்கள் டச் கொடுக்க முடியாது இல்லையா மாசம் இல்லைம்மா. துரியாதீத தவம் கற்றுக்கொண்ட யார் வேண்டுமானாலும் சாந்தி யோகம் மட்டும் கொடுக்கலான்னு சாந்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் புக்கு கொடுத்தேன், மகேஸ்வர் புக்கு கொடுத்தேன் படிக்க சொல்லி. படித்தாங்க ஒரு 2-3 நாள் படிச்சுட்டு எனக்கு புக்கு படிக்கல, எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. பிபி மாத்திரையே நான் சாப்பிடல, 100 பக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். டெய்லி புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. 2 பிள்ளைங்களுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க, மகேஸ்வர் புக்கு. வேற புக்கெல்லாம் கொடுத்தேன். புக்கு படிக்கலான்னு எனக்கு அந்த பிபிஎல்லாம் குறைச்சிக்கிட்டோமா, நான் மாத்திரை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். மூச்சு பேசி சொல்லி கொடுத்தேன், நல்லா சொல்லியிருக்கேன். சரி, பிபி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை எடுக்கிறது இல்லை, அதை செய்யலாம் இல்லைங்க. அதான் சாமிஜி வந்துங்கம்மா, சாந்தி யோகம் வந்து துரியாதீதம் கற்றுக்கொண்ட யார் வேண்டுமானாலும் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி பிபி இருக்குது, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா துரியாதீதம் கற்றுக்கிட்ட எல்லாருமே ஆசிரியர் பயிற்சியே எடுக்காம இருந்தா கூட சாந்தி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு உதவி. சாந்தி கொடுக்கலாம். மாசமா இருந்த இடத்துக்கு தானே டச் கொடுக்குறீங்க. தவம் பயிலாதவர்கள் மேல்நிலை தவம் செய்யறதுக்கு நீங்க கொடுக்காம இருக்கலாம். அதுமே அவங்க ஏற்கனவே தவம் எடுத்தவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேல்நிலை தவங்களும் செய்யலாம். அது வந்து சில பேர் வந்து இன்னைக்கு நம்ம அவங்கள ஒவ்வொரு தனிநபரையும் க்ளோஸா ஃபாலோ பண்ண முடியாதனால ஏதாவது தொந்தரவு வந்துருச்சுன்னா இதனாலதான் வந்ததுன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சில ஜாக்கிரதையா சில ரூல்ஸ் வச்சிருக்கிறோங்க. மற்றபடி அவங்க வந்து குழந்தை உண்டாகிறதுக்கு முதலிலும் குழந்தை உண்டானப்பவும் கரு வயிற்றில் இருக்கும் போதும் மனவளக்கலை பயிற்சியில நல்லா செஞ்சாதான் கருவிற்குடைய குழந்தை கிடைக்கும். அதனால கன்சீவ் ஆகிறதுக்கான தகுதியே ஒரு நல்ல மனவள கலைஞரா இருந்தா அவங்களுக்கு தான் நல்ல குழந்தையே கிடைக்கும். அதான் வர சொல்லுங்கம்மா, பயிற்சி எல்லாம் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மூச்சு பயிற்சி செய்ய சொல்லுங்க. சாந்தியில் அதே மாதிரி சாந்தியில உணர்வு வச்சுக்கிட்டு செய்யலாமா, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் கேட்டுதான்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு எத்தனை மாசங்க? 3 மாசம், இன்னொரு பொண்ணு 5 மாசம், 4 மாசம். 2 பேர்த்துக்கும் டாக்டருங்க வந்து போய் பார்த்துட்டு பிபி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிபி அதிகமா இருக்குன்னு சொன்னதுனால பிபிக்கு மருந்து கொடுத்தாங்க. அந்த பொண்ணுங்க வந்து சாமிஜி புத்தகங்களை தொடர்ந்து படிக்க சொன்னதுல அவங்க 2 பேர்த்துக்கும் பிபி நார்மல் ஆயிடுச்சு, மருந்தை நிறுத்தி விட்டார்கள். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு இது எல்லாரும் வந்து அந்த இன்னைக்கு இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஆமா
ஆமா, முதல் தடவை கன்சீவ் ஆகும்போது பயம் இருக்கும். உடல்ல நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அந்த வயிறு வந்து பெருசாக பெருசாக அதனால சில சங்கடங்கள் வரும். அதையெல்லாம் தாங்கிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து சொல்றதுக்கும் ஆதரவா இருக்கிறதுக்கும் சில சமயம் பெரியவங்க இல்லாம இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அப்படித்தான் இருக்கும், சரியா போயிருந்து சொல்றதுக்கு ஆள் வேணுமே. அது நம்பிக்கை ஏற்படுற மாதிரி சொல்ற அந்த காலத்துல எல்லாம் எல்லா வீட்லயும் ஒரு பாட்டி இருப்பாங்க. முதல்ல அந்த பாட்டிக்கே ஒரு 10 குழந்தை இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த 3 நாளும் இருந்திருக்கும். அப்புறம் அது 2-3 மருமக இவங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். அது வந்து சொல்லுச்சுன்னா கேட்கறக்கே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப எந்த பாட்டி? கூகுள் தான் எல்லாத்துக்கும் பாட்டி. கூகுள் என்ன இருக்கும்? யாரு போடுறாங்களோ அதுதானே இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை போட்டீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வரும். அந்த விஷயம் அதுக்கு எப்படி வந்துச்சு? யாரோ ஒருத்தவங்க அதுல போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டவங்க என்ன அறிவுல இருந்தாங்களோ அதுதானே இருக்காங்க. ஆமா, அதனால வந்துங்க அந்த பெரியவங்க வீட்டுல இல்லாதது வந்து இன்னைக்கு அனுபவமிக்க பெரியவர்கள் இல்லாத பெரிய குறை. சரி, இப்ப ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது, அதை சொல்லிட்டு முடிச்சுக்கலாங்க. ஜப்பான் நாட்டுல முதல்ல ஒரு பழக்கம் இருந்ததுங்களாம். என்னன்னா, உழைத்து அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா இல்லாத நிலைக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்களையெல்லாம் கொண்டு போய் ஒரு மலைக்கு மேல தூக்கிட்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுறணும் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்ததுங்களாம். ஏன்னா அவங்களால பிரயோஜனம் இல்லை, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு மற்றவங்களுடைய நேரம் வீணா போகுதுன்னு. அப்போ அந்த ராஜா ஒரு போட்டி வச்சாராம் அந்த நாட்டுல. தட்டாம சத்தம் வரணும், அப்படி ஒரு மத்தளத்தை செஞ்சுட்டு வந்தா அவங்களுக்கு பரிசு அப்படின்னு ஒரு போட்டி வச்சாராம். அப்புறம் ஒருத்தர் வந்து எல்லா நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் முயற்சி செஞ்சாங்க. தட்டாத எப்படி மத்தளம் செத்து போடும்? யாருனாலையும் செய்ய முடியல. அப்புறம் ஒரு பையன் வந்து ஒரு சின்ன மத்தளம் வந்து செஞ்சுட்டு இருந்தானா, அது சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்புறம் ஏன் சத்தம் போடுதுன்னா, அந்த மத்தளத்துக்குள்ள தேன் பூச்சி அடைச்சிருந்துருக்காங்க. அது வெளிச்சம் வர்ற இடத்துல போய் வெளியே போறதுக்காக போய் அது மோதிச்சுன்னா சத்தம் வருது. அவன் பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 2-3 போட்டி, ஒரு 2 தான் இப்ப ஞாபகம் வருது. இன்னொரு போட்டி என்ன வச்சிருக்காங்கன்னா, சாம்பல்ல கயிறு திரிச்சுட்டு வரணும் அப்படின்னு போட்டி வச்சிருக்காங்க. சாம்பல் எப்படி கயிறு திரிக்க முடியும்? அது சாம்பல் தொட்டாலே உடஞ்சி போயிடும். அந்த பையன் ஒரு பிளேட்ல சாம்பல்ல கயிறு திரிச்சு கொண்டு வந்துட்டான். அப்ப 2வது வடையும் பிரைஸ் வாங்கிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னு இப்ப ஞாபகம் இல்லை. அப்ப அவன் பரிசு வாங்கினோடனே ராஜாவுக்கு பெரிய ஆச்சரியம். நாட்டில் இருக்கிற மந்திரிகள், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாமே முடியலையே, நீ எப்படி செஞ்ச? ராஜா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், முதல்ல என்னை மன்னிச்சிங்கன்னா தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு எனக்கு தலையை வெட்டி பிடிக்கணும், நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்? தலையை வெட்டுற அளவுக்கு நான் ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறேன் இந்த நாட்டு சட்டப்படி. அதுல இருந்து எனக்கு மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன். சரி சொல்லு, உனக்கு நீ என்ன சொன்னீங்கனாலும் தலையை வெட்ட சொல்ல மாட்டேன். எங்க அப்பா வயசான ஒரு வீட்டில் இருந்தாரு. அவரை வந்து முதுகுல தூக்கிட்டு போய் கொண்டு போய் போடுறதுக்காக போனேன். என்னால் முடியல, அப்பாவை அப்படி போடுறதுக்கு என்னால் மனசு ஒத்துக்கல. அதனால திருட்டுத்தனமா அவரை திருப்ப கொண்டு வந்து வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல அவரை உள்ள வச்சு நான் பாதுகாத்துக்கிட்டு வர்றேன். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னேன். அவரு வந்து சொன்னாரு, ஒரு மத்தளத்தை செஞ்சு அதுக்குள்ள நீ வந்து தேன்பூச்சியை அடைச்சிட்டீங்கன்னா அது வந்து தட்டாமையே ஓசையை உண்டாக்கும். அப்புறம் கயிறை முதல்லயே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தீ வச்சீங்கன்னா அது தீ முடிஞ்சு சாம்பலா இருக்கையில அதை உடையாம கொண்டு போயிட்டீங்கன்னா சாம்பல்ல கயிறு தெரிச்சதாயிரும். அப்ப இந்த அறிவு வந்து எங்க அப்பாட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. அப்பதான் ராஜா யோசிச்சாராம். அப்ப அவங்க வந்து உடலால வந்து உற்பத்தி செய்யறவங்களா ப்ரொடக்டிவா இல்லைனாலும் அவங்களுடைய அறிவு எவ்வளவு காலத்து அனுபவமும் அறிவும் இருக்கும். அதனால அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்களாம் அப்படின்னு ஒரு கதை. நிஜமா பொய்யா அதெல்லாம் தெரியாது, ஒரு கதை படிச்சேங்க. அதனால வயசானவங்க வந்து இன்றைய
இன்றைய இளம் தலைமுறை, அதாவது ஒரு 15 வயசு 10 வயசுலேருந்து 20 வயசு இருக்கிற இளம் தலைமுறை வந்துங்க சுத்தமா வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்ற அனுபவ அறிவையெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. அவங்களா கஷ்டப்படும் போது அப்புறம் சொன்னா ஆமா ஆமா இதை நீ முதல்லயே எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னு நான் கஷ்டப்பட்டு முதல்ல சொன்னது தானே நீ கேட்டையா. அதனால அனுபவத்துல இருக்கிற அறிவை வந்து பழைய காலத்துல இருந்த பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால பெரியவங்க இருந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வராமலும் இருந்தது. அன்னைக்கோட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டுல மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் இருக்கிற வரைக்கும் என்ன சிக்கல் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்ததுன்னா இந்த பொண்ணு போய் மாமியார்கிட்ட சொன்னா மாமியார் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த வேலையை இப்படி இன்னைக்கு இப்படித்தான் செஞ்சிடா, ஏன் போய் அவங்க அள வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அம்மா சொன்னா அந்த பையன் செஞ்சிடும் அப்படியா. மாமியார் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ கஷ்டங்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மாமியார் இருக்கிறதுனால எனக்கு கஷ்டம்பாங்க. ஆமா, அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பொண்ணு மேபி நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னன்னு தெரியல, மாமியார் இருக்கிற வரைக்கும் என்ன அனுபவங்கிறது அது எங்கிட்ட சொல்லல. பட் மாமியார் இருந்ததுக்கு அப்புறம் கணவன்கிட்ட சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால வந்து ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், 4 நாளைக்கு பேசாம இருக்கிறோம், நிறைய பிரச்சனை வருது. மாமியார் இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் வராது. அவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சுக்குவாங்க, மூஞ்சி சரியில்லை அல்லது அந்த வீட்டுக்குள்ள செய்யற வேலை செய்யற பக்குவம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சரியா இல்லைன்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு அதெல்லாம் இல்லாம போனாலும் முகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முகத்தை பார்த்தாலே, பேசுற வார்த்தைகளை கேட்டாலே, வார்த்தையை பார்த்தாலே நல்ல மனநிலையில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதனால அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க பெருமை தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க இல்லாதப்ப இவங்களே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், வேலை நிறைய கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி பழைய காலத்துல மாமியாருக்கு அடுத்த ஜென்ரேஷன் தானே பாட்டி. பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்த சிக்கல் வந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியா போயிடும், எல்லாம் பொறுமையா இருந்தா நல்லா போயிடும் இப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்க எத்தனையோ சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து அதெல்லாம் சரியா போனதை அனுபவிச்சு வந்திருக்கிறாங்க. முடிச்சுக்கலாங்களா? அப்ப நீங்க எல்லோரும் ஆமா சாந்தி யோக தவம் 2 வாரத்துக்கு செய்யுங்க. நல்லா உணர்வு தெரியுதுன்னா வேறொரு ஆசிரியரை உங்களுக்கு டச் கொடுக்க சொல்லி அதில் உணர்வு நல்லா தெரிகிற வரைக்கும் ஆசிரியரை டச் கொடுக்க சொல்லி நல்லா உணர்வு தெரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சு பார்த்தா அடுத்த வகுப்புல உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. சரி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சாந்தி அவரை பற்றி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க. பெண்களை சொல்லுவாங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. தேனி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல அங்கேதான் நான் இருந்தேன். அந்த ஊர்ல இப்பவுமே அப்போ நான் குழந்தையா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமே ஒரு 30 வீடு இருக்கும். அந்த 30 வீட்டுல பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு மட்டும் தனியா ஒரு புதுசை மாதிரி போட்டு அதை சுற்றி முள்ள போட்டு விட்டுருவாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த பெண்கள் அந்த மாசத்துக்கு அந்த 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கதான் போய் தங்கிக்குவாங்க. வீட்டுல இருந்து குழந்தைங்க பெரியவங்க ஆண்களோ சாப்பாடு கொண்டு தூரமா நின்று கொடுத்துட்டு வருவாங்க. இப்போவும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கொடுக்குறாங்க. இப்போவும் அப்படிதான் இருக்கு. அந்த பெண்கள் வந்து அந்த 5 நாள் தங்கி போயிடுவாங்க. 5 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க பாத்ரூம் வந்து எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 5ஆவது நாள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வயது 6 உள்ளே பெரிய சொல்லுவாங்கன்னா அந்த 5 நாள் கழிச்சு அங்கே போயிட்டு வந்து அப்புறம் வீட்டுல போவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து இன்னும் அந்த பழைய இதை வந்து நல்லா கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சப்போஸ் எதை இருந்தா கூட அவங்க எதுக்கும் வெளியில வரதே இங்கேதான் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இன்னும் அந்த பழைய முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாமே டவுன்ல வந்து எல்லாம் மாறி போச்சு. அந்த வகையில் ஐயா வந்து சிறப்பாக இன்னைக்கு நமக்கு வந்து சாமி யோகத்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம்.